முதலாக பதவியேற்று முதலமைச்சராக அமைந்திருக்கும் 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டுதான் நம் கால் எடுத்து வைத்திருக்கோம். ரொம்ப வருஷமெல்லாம் இல்லைங்க, 4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 வருஷங்கள்ல எத்தனை நல்ல நல்ல திட்டங்களை நலத்திட்டங்களை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் செஞ்சவங்க ஒரு நலத்திட்டத்தை செஞ்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் இனியும் என்னென்ன நலத்திட்டங்கள், இது மட்டும் அல்லங்க, இப்ப செஞ்சது மட்டும் நினைச்சிட வேண்டாம், பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு இந்த வருகிற 2026 நம்ம மறுபடியும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அரியணை ஏற்றி முதலமைச்சராக கண்டவுடன் மீண்டும் மறுபடியும் நல்ல நல்ல நலத்திட்டங்களை உங்களுக்காகவும் நமது நாட்டு மக்களுக்காகவும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்ப அது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இப்ப எலெக்ஷன் டைம் வரப்போகுது. இத்தனை நாள் இத்தனை வருஷம் வராதவங்க இனிமேல் தான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. தூங்கி எந்திரிச்சு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்க வருவாங்க, முதலமைச்சரா கனவு காண்கிற வருவாங்க, ஏற்கனவே எந்த கட்சியோட கூட்டணி சேரலாம் நினைக்கிறவங்க வருவாங்க. எல்லாம் எதுக்காக வர்றாங்க? அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம நான் உனக்கு நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு வர்றவங்கள நம்ம கொஞ்சமாவது பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் செஞ்ச அத்தனையுமே இந்த முதலமைச்சர் எதுவுமே செய்யல, நான் உனக்கு இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா யாருமே நமது முதலமைச்சர் செஞ்ச ஒரு நல்ல திட்டத்தை கூட இவர் மக்களுக்கு இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே சொல்லலைங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சர் அவர்கள் யாருக்காக செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தா அந்த வீட்டுல ஆணும் சந்தோஷமா இருக்கிறது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டம். அவர் செஞ்ச பாதி விஷயங்கள்ல முக்காவாசி விஷயமே சொல்லலாம் பெண்களுக்காக தான். அந்த வீட்டு ஆண்கள் சந்தோஷமாகவும், சந்தோஷமா மட்டும் இல்லைங்க, நிம்மதியா தூங்குவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். வீட்டுல ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தாதாங்க அந்த ஆண் சந்தோஷமா இருக்க முடியும். இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல இவ்வளவு நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் அவர்களை அடுத்த தடவை நீங்க தவற விடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா உங்க மேல மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவருக்கு மட்டுமல்ல, எனக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கு உங்களுக்கும். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் வருத்தப்படுவது அவர் அல்ல, நம்ம தான் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்து வர்ற ஆட்சிக்கார் யார் அமைக்கணும்ட்டு வர்றாங்களோ அவர் செஞ்ச அத்தனை திட்டங்களையும் ஒழிச்சிடுவாங்க. எதுவுமே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. அவங்க நீ செஞ்ச திட்டத்தை நான் எதுக்கு கொடுக்கணும், நான் எதையாவது ஒண்ணு உருவாக்குறேன்னு சொல்லிதான் உருவாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பா நமக்கு வேண்டாம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்யும் நலத்திட்டங்கள் நம்ம உரிமையோடு கேட்பதற்கும் அவர்களிடம் போய் உரிமையாக பேசுவதற்கும் நமக்கு உரிமை உண்டு. கண்டிப்பாக அவரும் செஞ்சு தருவார். அதனால நம்பிக்கையோட இருங்க. இங்க இருக்க அத்தனை மக்களையும் நான் கேட்டுக்கிறது, யாரு என்ன கலகம் பண்ணாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் மனசுல ஏத்துக்காதீங்க. நம்மளுடைய ஒரே இலக்கு வருகிற 2026 மீண்டும் நமது முதலமைச்சர் அவர்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.